அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் பேசிய பன்னீர்செல்வம் அவர்கள் 4.5 ஆண்டுகள் பாஜகவின் தயவில்தான் அதிமுக ஆட்சி நடந்தது என்றும் பாஜகவின் கூட்டணியை இபிஎஸ் முறித்தது உச்சகட்ட துரோகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக ஆகி அதிமுகவை 5ஆக உடைக்கிறார் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். பாஜகவின் தயவில்தான் அதிமுக ஆட்சி நடந்தது. பன்னீர்செல்வம் அவர்களின் பேச்சு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேவலப்படுத்தும் விதமாக அமைந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தற்பொழுது அதிமுகவை இழிவாக பேசி வருகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச்சையோ அல்லது செயல்பாடுகளையோ மதிக்கவில்லை. மாறாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய அதிமுக தற்பொழுது துரோகி கையில் இருப்பது மக்கள் மத்தியில் உணர்ந்து விட்டார்கள். இனி ஒருபோதும் மக்களை ஏமாற்ற முடியாது, தொண்டர்களை ஏமாற்ற முடியாது என்று காஞ்சிபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளார். நிச்சயமாக மக்கள் அனைவரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் மீட்டெடுப்போம். எங்களுக்கு ஆதரவாக அதிமுக திரண்டு வருவது நிச்சயமாக தொண்டர்கள் கையில் இருக்கிறது என்றும், கொடநாடு வழக்கிலும் சரி, ஊழல் வழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்வார். அதற்கு பிறகு அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம். துரோகி எப்பொழுதுமே வெல்ல மாட்டான், வீழ்த்தப்படுவான் என்று ஓபிஎஸ் அவர்கள் காஞ்சிபுரத்தில் பேசியது தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்த அதிமுகவும் தற்பொழுது எங்களது கையில் வந்து சேரும் பணங்கள் மட்டும் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறது. அது காலியாகும் பொழுது நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியை கைவிடுவார்கள் என்றும், ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எந்த ஒரு பணத்தை கொடுத்து வந்தவர்கள் கிடையாது என்றும், அன்பினால் சேர்ந்த கூட்டம் என்றும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பேசியதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.